நிச்சயமா வடகிழக்கு சரியா இருந்தா தான் வருமானம் உள்ள வரும். இது செல்வ செழிப்ப நிலைநிறுத்தக்கூடியது, செல்வ செழிப்ப உள்ள கொண்டு வர பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு. வடகிழக்கு நான் சரியா இருந்தா தான் வருமானம். எந்த விதத்து தொழில்லயோ, இல்ல ஒரு சம்பளம் வாங்குறதுலயோ, பணம் வரக்கூடிய வாய்ப்ப வடகிழக்கு குடுக்கும். சரி இப்ப ஒரு பணம் வந்துருச்சு. ஒரு ரூ. 1,00,000 வந்துருச்சு. அந்த ரூ. 1,00,000 சரியான விதத்துல செலவு பண்ணணும். ஓகே. தேவையில்லாம ரூ. 1,00,000 வருமானம் வந்துட்டு ரூ. 2,00,000 மருத்துவ செலவு பண்றது சரியான விஷயம் கிடையாது. அப்ப அந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு. வடமேற்கு சரியா இருந்தா தான் டிரான்சாக்ஷன் கரெக்ட்டா இருக்கும். அடுத்தது 3வது தென்கிழக்கு. இந்த தென்கிழக்கு அப்படிங்கிறது கிரகத்தின் அடிப்படையில சுக்கிரனோட பகுதியா சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த செலவு பண்ற பணம் வந்து மற்றவர்கள் நம்மள வந்து ஏமாத்தாத அளவுக்கு சரியான விகிதத்துல செலவு பண்றோமாங்கிறத முடிவு பண்றது இந்த தென்கிழக்கு. சரி ஒரு வருமானம் வந்துச்சு, ஒரு செலவு பண்ணோம், கொஞ்சம் பைசா மீதமாகுது. அந்த மீதி இருக்கிற பணம் ஒரு ரூ. 10,000 ரூ. 1,00,000 ஒரு ரூ. 10,000 மீதி பண்றோம்னா, அந்த ரூ. 10,000 வந்து அடுத்த ஒரு மாதத்துல 11,000 ஆகணும். அது வளரணும். அது வீண் செலவு ஆகக்கூடாது. விரயம் ஆகக்கூடாது. வந்த செல்வம் தங்கணும். தங்குன செல்வம் வளரணும். இதற்குண்டான பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு.